மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். இது புனிதமான நிகழ்வு. இரண்டு உள்ளங்கள் இரவின் திருமுன் ஒன்றாக இணைகின்றன, சங்கமமாகின்றன. ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 28 முடிய மற்றும் 31 முடிய. கடவுள் மானிடரை நாம் உருவிலும் நாம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணளவு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்குள் உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பு பிள்ளைகளே, நாம் சொல்லினும் பேச்சினும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாழ்வு. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பு டேவிட் ஜான்சன், கவிப்ரி. வெட்டிங் இஸ் ஃபார் எ டே, மேரேஜ் இஸ் ஃபார் லைஃப். எல்லா திருமணம் சொல்லுகிற வார்த்தையில் எல்லோரும் நன்றாக இருக்கின்றார். எனவே நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அதே போல காலையில் உங்களுக்கு அர்ச்சனைத்தேன். 1 மணி நேரம் காலையில் உட்கார்ந்து உங்களுக்கு அர்ச்சனைத்தேன். அது மிக முக்கியமான என்னுடைய கடமை. உங்களுக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக அர்ச்சனைத்தேன். எனவே உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். அதனால தான் நான் மக்களை கேட்டுக்கொண்டேன். நாம் இங்கே வந்திருப்பது உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் உங்களை உளமாற வாழ்த்துவதற்கும். இங்கே அமைதியாக மண்டபத்தில் ஆரவாரத்தோடு நாம் வாழ்த்த வேண்டும். அதுதான் என்னுடைய அன்பான சிந்தனையாக நான் பார்க்கின்றேன். ஸோ டுடே இஸ் யுவர் வெட்டிங், யுவர் மேரேஜ் லைஃப் பிகின்ஸ். இன்று உங்களுடைய திருமணம் நடைபெறுகிறது. வாழ்க்கை முழுவதும் இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் கொண்டாட வேண்டும். வெட்டிங் இஸ் ஃபார் எ டே, மேரேஜ் இஸ் ஃபார் லைஃப். இன்று திருமண கொண்டாட்டம். தொடர்ந்து நாம் திருமண கொண்டாட்டத்தை ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். இறைவன் உங்களுடைய நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு வரும். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இருக்குமா இருக்காது, கடந்து போயிடும். ஆனால் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற மிக சிறந்த பரிசு வாழ்க்கை பரிசு. டேவிட் ஜான்சனுக்கு கவிப்பிரியாவை வாழ்க்கை பரிசாக, லைஃப் கிஃப்ட், வாழ்க்கை பரிசாக தந்திருக்கின்றார். அதே போல கவிப்பிரியாவுக்கு டேவிட் ஜான்சனை வாழ்க்கை பரிசாக தந்திருக்கின்றார். வாழ்நாள் முழுவதும் இறைவா, நீர் எனக்கு தந்த இந்த வாழ்க்கை பரிசுக்கு நன்றி கூறுகிறேன் என்று நன்றி சொல்லி கடவுளுக்கு நீங்கள் நன்றி கூறிக்கொண்டே இருக்கணும். கடவுளை ஏந்தி, இறைவா நீர் எனக்கு தந்த வாழ்க்கை பரிசுக்கு நன்றி, இறைவா நீர் எனக்கு தந்த வாழ்க்கை பரிசுக்கு நன்றி என்று சொல்லி வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக உங்களை விரும்பி அன்பு செய்து தயாரித்து இந்த நிகழ்வை கொண்டாடுகிறீர்கள். யாரும் உங்களை வற்புறுத்தவில்லை, யாரும் உங்களை வற்புறுத்தவில்லை. நீங்களாகவே முழு மனதோடு இங்கே ஒருவரை அன்பு செய்வதாக வாக்குறுதி கொடுக்க போகிறீர்கள். எனவே இந்த நாளிலே இந்த செய்தியை நான் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சில சிந்தனைகளை கூட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னைக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தீங்களா?
கண்டிப்பாக அது முக்கியம். பியூட்டி பார்லர் போய் நம்ம அழகு நிலை இன்றைக்கி நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இன்னும் மிக அழகாக இருக்கிறது ஒரே ஒரு சீக்ரெட். டெக்கரேட் யுவர் ஃபேஸ் வித் எ ஸ்மைல், டெக்கரேட் யுவர் ஹார்ட் வித் லவ். டெக்கரேட் யுவர் ஃபேஸ் வித் எ ஸ்மைல், டெக்கரேட் யுவர் ஹார்ட் வித் லவ். இதுதான் மிக மிக பியூட்டிஃபுல் sentence. We must decorate our face with a smile that makes us more beautiful than the beauty parlor. More than the beauty parlor, the smile makes ordinary even without makeup. Our smile makes our face beautiful. Our heart with love. இதயத்தை அன்பால் அழகுபடுத்துவோம், முகத்தை சிரிப்பால் புன்னகையால் அழகுபடுத்துவோம். இது ஒரு அழகான சிந்தனை. இது எப்படி வந்தது என்று சொன்ன அந்த சிந்தனை ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் சொல்லுகின்றார். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆஃப்டர் லஞ்ச் ரெஸ்ட் யுவர் வைஃப், ஆஃப்டர் சப்பர் வாக் யுவர் மைண்ட். ஆஃப்டர் லஞ்ச் ரெஸ்ட் யுவர் வைஃப், ஆஃப்டர் சப்பர் வாக் யுவர் மைண்ட். ஒன் சைல்ட் ஆஸ்க்ட், வாட் அபவுட் பிரேக்ஃபாஸ்ட்? ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஹேவ் யுவர் ஸ்மைல். மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நைட்டு இன்றைக்கி அவங்களுக்கு கிஸ் நிம்மன ஜோதிக்காவுடைய பேர் கொண்ட விழா, அமர்நாத்தின் விழா. அந்த விழா எல்லோருடைய அரவணைப்பு ஆசிரியர் நிறைய பேர் போயிருக்கிறது. இது ஒரு முக்கியமான அவசியம் தான். இன்றைக்கு எனக்கு மூன்று திருக்குறள், காலையில் ஒரு திருவிழா திருக்குறள், இந்த ரெண்டாவது திருக்குறள், ஈவினிங் பார்க்குற பாடி ஒரு திருக்குறள் இருக்கிறது. எல்லா திருக்குறளையும் நான் ஒரு நிறைய போகிறேன். ஸோ இந்த சொல்லிவிட்டு இந்த ஸ்மைல் has got a beautiful deep smile, and then there will be miles and miles of smiles. When you smile, then another smile, then there will be miles and miles of smile. நிறைய பேர் கஷ்டப்படும், செய்வதற்கெல்லாம் கஷ்டப்படும். இந்த பரிசோடு நாம் ஒருவரை அங்கு செய்ய வேண்டும். இந்த ஸ்மைல் has got many medical benefits. திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவருக்கு தெரிவித்து காட்டுவார் வந்திருக்கிறது. உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிரியர் ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் ரசித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவாழ்சாத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கிட்டு நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செய்யவும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் வேலை கடன் உயர்த்துவதற்காக இருக்கின்றனர். எனவே உங்கள் கருத்தை எடுக்கப்பட்ட சிறுசன் முன்னிலையில் கொண்டிருக்கின்றேன். டேவிட் ஜான்சன் கவிப்பிரியா, நீங்கள் இருவரும் முழு மத சோதரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எந்த வர்க்கத்தில் நின்று வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கைகளை பின்பற்றி வாழ்நாள் ஒருவரும் நேசிக்கும் படிக்க தயாராக இரவு உங்களுக்காக மக்களை என் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவ போதனைக்கும் திருச்சன் சட்டத்தில் ஏற்றபடி வளர்த்திருக்கிறார். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது இரவு திருமுன் திருச்செம்புகளின் சம்பளத்தை பெறுகிறோம். மனைவியாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் தோழிலும் நான் உங்களுக்கு பிரமாணமாக இருந்தது. என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். டேவிட் ஜான்சன் என்னும் உங்களை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். கிறிஸ்துவின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த சொன்னதை ஆண்டவர் கண்களுடன் உறுதிப்படுத்தி நாம்
பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? டேவிட் ஜான்சன் கவிப்பரியா என்னும் இவருடைய அடியார் மீது இறங்கி இது வலக்கையாக நிரம்பியவர் நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது வலக்கையை நீட்டி இவருடைய உள்ளங்களில் துவையாக ஆற்றலை பொழுதுள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அருள் அடையாளம் ஏற்படுத்தி உறவினால் இவர்களது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவர் மீது பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உடன் இருக்க சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இருவரும் ஒன்றாய் உருவாகும் குடும்பத்தை தம்முடைய பண்புகளை காப்பார்களாக. தம்முடைய பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து இந்த விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவருடைய தயாரிப்பார்களாக. மடியா கவிப்பிரியா மீது ஆசையை நிறைவேற்றுவதரும் இதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்குரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இணைய பண்பினால் அதை அணி செய்வாராக. மடியா டேவிட் ஜான்சன் மீதும் இது விண்ணக ஆசையை கொள்கிறோம். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் கடவுளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையை திருமண மனவாழ்வு இணைக்கப்பட்ட பிள்ளைகள் திருப்பத்தில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருதிலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்துவை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் Oh
முன்னேற்றத்தையும் பல்வேறு புதுமைகளையும் செய்திருக்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக இப்பொழுது நாம் அங்கே வெளியே செல்லும் போது பார்க்கலாம். குழந்தை இயேசுடைய கெபி இதுவரை இந்த பங்கில் இருந்த எந்த பாதமும் செய்யாத ஒரு அரிய செயலை இப்பங்கு மக்களுக்காக, இப்பங்கு மக்கள் நல்லாசை பெற வேண்டும், வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தை இயேசு கெபியை சமீபத்தில் தான், கடந்த மாதம்தான் ஒரு பெரிய விழாவாக எடுத்து திறந்து வைத்தார்கள். அதோடு அருகில் அன்னை வேளாங்கண்ணி மாதா அவருடைய திருவுருவம், அதற்கு அடுத்து புனித அந்தோனியார் அவருடைய திருவுருவத்தையும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் திறந்து இந்த பங்கிற்கு, இந்த குழந்தை இயேசு ஆலயத்திற்கு ஒரு பெருமையை, ஒரு அருள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நம்முடைய தந்தை 44 ஆண்டுகள் டிசம்பர் 1ஆம் தேதி தான் அவருடைய குரு பட்டம் பெற்ற நாள். அன்று ஒரு சிறப்பான திருப்பலி நடைபெற்றது. நாங்களும் பங்கு பெற்றோம். 44 ஆண்டுகள் இந்த குருத்துவ பணியை மிக சிறப்பாக, செல்லும் இடங்களெல்லாம் சிறப்பாக செய்த நம்முடைய தந்தையினுடைய திருக்கரங்களால் என்னுடைய மகனுக்கு இன்று திருமணம் செய்து வைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவருடைய வாழ்வு வளம் பெறும். ஏன்னா அவருடைய ஆசை எப்பொழுது இந்த மணமக்கள் மீது இருக்கும். இந்த சிறப்புமிக்க நம்முடைய பங்கு தந்தை அவர்களை நான் மனமாற வணங்கி நன்றி. அடுத்ததாக இன்று பள்ளி வேலை நாளாக இருந்தாலும் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய மகனுக்கு நீங்கள் பாடல் இசைக்குழு வந்து இந்த திருப்பலியில் உங்களுடைய பாடல் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன். நம்முடைய அருமை சகோதரர் எஸ்டி சார் அவர்கள், அவருடைய குழுவினர், அவருடைய துணைவியார், அவருடைய குழுவினர் எல்லோரும், மைக்கேல் ஜான்சன், மைக்கேல் ஜான், வெண்ணரசி, ஜான்சி, நான்சி, இவர்கள் அனைவரும் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வந்து இந்த திருப்பலி ஒரு அருமையான பாடல் திருப்பலியாக அமைத்து தந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய குடும்பத்துக்கு சார்பாக எல்லாரும் நம்முடைய இந்த பங்கு நம்முடைய தந்தை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வருகின்ற நம்முடைய வேதியர், இன்னும் கேட்கப்பட்டால் என்னுடைய பங்குவரான சித்தார்த்தனுடைய பங்கு முகையூரை சேர்ந்தவர். அவர் முகையூரில் இருந்து இங்கு வந்து பணிபுரிகின்றார். அவர் எப்பொழுது வந்தாலும் இன்பத்தோடு நம்முடைய நான தந்தையோட எந்த உதவி கேட்டாலும் செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன். அடுத்து இந்த கெவியை எங்களுடைய மகனுடைய திருமணத்திற்கு மிக சிறப்பாக அழகுபடுத்த வேண்டும். அதைத் தொடர்ந்து நம்முடைய அன்னையினுடைய திருவிழா நடைபெற இருக்கின்றது. அதனால் இந்த திருப்பலி பீடத்தை மிக அழகாக நீங்கள் பூவால் அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். நம்முடைய பின்னரசி அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவரும் நம்முடைய வேதியர் அவர்களும் இருவரும் சேர்ந்து திருப்பலி பீடத்தை மிக அழகாக அலங்கரித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் குடும்பத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன். இந்த மலர்கள் இங்கு கிடைப்பதல்ல, பெங்களூரில் இருந்து தான் வருகின்றது. அந்த பெங்களூரில் இருந்து பூவை வரவழைத்த நம்முடைய ஜஸ்டின் சார் துணைவியார் கலிஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அவங்க வரவழைத்த மாதிரி சிறப்பாக இங்கே அலங்கரித்திருக்கின்றால் என்னுடைய வேண்டுகோளை விடுத்து பெங்களூருக்கு பூ வரவழைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குடும்ப திருமணத்தில் கலந்து கொண்ட உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வந்தாச்சு பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி Body of Mr. David Johnson and Mrs. David Johnson and Chris Ravi on behalf of Johnson family. I would like to ask you all to clap your hands for our wonderful bride and groom of the day. Please join Eric and Ravi and me. அனைவருக்கும் என்னுடைய மகன் டேவிட் ஜான்சன், கவிப்பிரியா ஆகியோருடைய புதுப்பாளையம் வட்டார கல்வியாளர் ஐயா அவர்களையும் கலசப்பாக்கம் வட்டார கல்வியாளர் ஐயா அவர்களையும் எங்கள் குடும்பத்தாரின் அடுத்ததாக வருகை அத்தனை குடும்ப உறவினர்கள் உறவினர் நண்பர்கள் அனைவரும் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தாருடைய வரவேற்பு. இப்பொழுது நம்முடைய போதகர் மாஸ்டர் அவர்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார். அங்கதான் சர்ச்சில் போட்டாங்க. ஆதியிலே மனுஷன் பார்க்கிறேன் மாணவர்கள் மனுஷனை உண்டாக்கி அவருடைய எல்லா இருந்து ஒரு எழுப்பு மனுஷன் அவருக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்தார் என்று சொல்கிறது. எல்லாருக்கும் ஆதாரே ஆதி ஏற்ற துணையை ஆதார மிகவாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே அருமையான தம்பி டேவிட் ஜான்சனுடைய எல்லா எழுப்பு காவியம் நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறேன்? ஒரு சப்டைங்களா? ஹலோ, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா?
சொல்லுகிறது. நான் சொல்லுகிறா என்றா காவியா. ஏன்னா ஏற்ற துணையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் சொல்லுகிறது. நம்மளுக்கு நிச்சயமாகவே ஏற்ற துணையாக ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார் நான் நம்புகிறேன். ஏனென்றால் தேவன் இவர்களை இணைத்துகிறார். இவர்கள் ஒரே மாசமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இருவர் கணவன் மனைவியாக நாளில் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது இருவர் ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, இது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயையும் பிடித்து தன் மனைவியோட இசைந்திருப்பான் என்று சொல்கிறது. நான் சொல்றேன், அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சிந்திக்க போகிறார்கள். ஆனால் மனப்பொருளை பெற்றோர் வருத்தப்படக்கூடாது. என்னது இசைந்திருப்பான் சொல்லிட்டு நீங்கள் கட்டளை கூடாது. அப்படிதான் இருப்பார்கள் என்று சொல்கிறது. கணவன் மனைவியாக ஒரே சரீரமாக இருப்பார்கள். அவர்கள் பூமியிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்று பிள்ளைகளை பெற்று சந்ததி சந்ததியாக அவர்களான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வார்கள். இப்பொழுது பார்க்கும் 1000 மடங்கு அவர்கள் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறபடி சொந்தமாக நாம் தெரிவிக்க போதும். அவர்கள் வாழ்க்கையில் 1000 மடங்கு எப்படி ஆபரகம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று எப்படி ஒரு செல்வ ஜீவனாய் ஆபரகம் வாழ்ந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக இருவர் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று சந்ததிகளை பெற்று நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று வாழப்படி சொந்தமாய் இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு கரங்களை நீட்டி வேலைகளோடு சேர்ந்து தெரிவிக்கலாம். அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சமூகத்தில் வருகிறோம். தம்பி தேவ், சகோதரி காவியா அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளிலே இணைத்திருக்கிறீ ஆண்டவரை தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதற்கு கடவுள் எழுதப்பட்டபடி இன்று இணைகிறவருடைய கரம் ஆண்டவரே இந்த வருகை வரையில் தொடர்களை நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேக புது புது ஆசீர்வாதங்களை கண்டடைந்து நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சியாய் வாழ திரும்ப செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சொந்த பந்தங்களாய் பிள்ளைகளாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் இவர்களை தொடரட்டும். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நன்மை இறங்கி வரும் என்று எழுதப்பட்டபடி பரலோகத்திலிருந்து நன்மைகள் ஒவ்வொரு நாளும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் தொடரட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆபிரகாம் எப்படி அநேக நன்மைகளை பெற்று வாழ்ந்தானோ அதே போல பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழட்டும். தேவரே, உடைய நன்மை அறுக்க கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சீமான்களாய் அவர்கள் வாழும்படி கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இவருடைய பாதை ராஜ பாதைகளாய் இருக்கட்டும். இவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதை போல இவருடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். 1000-10,000 ஆசீர்வாதங்களை அறுக்கட்டும் என்று சொல்லுகிறோம். சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதங்களை கண்டடித்து வாழட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மையும் கிருபையும் தொடரும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வெற்றிருக்கிற எல்லாம் விழாக்களை நடத்துவீராக. பசுத்தாவின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதமை ஆரம்பித்து ஆசீர்வாதமை முடிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம் யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம் நில்லு கை பிடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம் நீ ஒண்ணு